நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெண்பாக்கும் மல்லி மேல இருக்கிற ஞாபகம் குறையில, மல்லிக்கும் வெண்பா மேல இருக்கிற ஞாபகம் குறையில. அவங்க 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ பெத்த பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி நம்ம மல்லியும். ஆனா அவங்களுடைய உள்ளுணர்வு பாத்தீங்களா, அவங்க ஒருத்தர் ஒரே ரத்த பந்தம் இல்லைனாலும் 2 பேருக்கும் ஒருத்தர் மேலேதான் ஞாபகம் இருக்கு. அவங்க 2 பேரும் கட்டு சேர்க்காங்க. ஒண்ணு சேருவாங்களா சேர மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களே சேரணும்னு நினைச்சாங்க. அந்த ரஞ்சிதாவும் அந்த போதும் பொண்ணு கேட்டு முதியவையும் 2 சேரவே விட போறதில்ல. இப்ப அவங்க அண்ணகண்ணிலே மண்ணை தூவிட்டு ஓடி வந்துடுறாங்க. நம்ம மல்லி வெண்பா பக்கத்துக்காக இருந்தாலும் என்ன பண்றது, அது 2 தாண்டி போறது பெரிய கஷ்டம். அந்த காலத்துல ராஜாக்கெல்லாம் கோட்டையை சுத்தி ஒரு ஆறு வெட்டி அந்த குளத்துல முதலே போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் அந்த வீட்டவே சுத்தி காவல் காத்துருக்கிறாங்க. அந்த வீட்டுல எந்த பக்கமும் யாரு வரணும்னாலும் அவங்க 2 பேரையும் தாண்டி வரவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல மாட்டிங்கிற நம்ம மல்லி இருந்துகிட்டு எப்படி அவங்கள போய் பார்க்க போறாங்கன்றதான் பெரிய டாஸ்கா இருக்கு. அந்த வாட்ச்மேனை கூட சமாளிச்சு உள்ள வந்துட்டாங்க. அந்த வாட்ச்மேனுக்கும் ஒரு குழந்தை இருக்கிறதுனால மல்லி பாக்கணும்னு சொல்றது அவர் புரிஞ்சுக்கிட்டு உள்ள விட்டாரு. ஆனா இதுங்க 2 விடுற மாதிரியே தெரியல. இவன் அமைதியா வெளியே நின்றுட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே விஜய்க்கு கால் பண்றா. விஜய் சார், நான் வெண்பா பார்க்கறதுக்காக தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் அவளை பார்த்துட்டு உடனே போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை இங்க வரவே சொல்லி நீ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. என்ன விஜய், நீங்களும் இப்படி பேசுறீங்க, நீங்களும் இப்படி பேசுங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் வெண்பாவை தான் பார்க்க வந்தேன், உங்களை பார்க்க வரல. நீங்க வர தேவையில்ல, வெண்பாவை மட்டும் கீழே அனுப்புங்க, நான் அவளை பார்த்துட்டு உடனே போயிடுறேன். அவள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணார பார்த்துட்டுனா நான் அப்படியே போயிடுவேன், திருப்பி இந்த பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறான். இருந்தாலும் நீங்க போறதுதான் நல்லது, உன்னை நான் பாவரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் கூட நினைக்கல, தயவு செஞ்சு இங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெண்பா நினைச்ச கவலைதான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, வேணவே வேணாம், இவளை சேர்த்துறதே ரொம்ப தப்பு. இவளை உள்ள சேர்த்தணும், அதுக்கப்புறம் பல விஷயத்துல நம்ம அசிங்கப்பட வேண்டியது இருக்கும். இன்னொரு டைம் இவன் வீட்டை விட்டு போறப்ப வெண்பா கிட்ட 1008 காரணம் சொல்லி நம்மளால அவளை வெளியே தள்ளவும் முடியாது, வெண்பாவை சமாதானப்படுத்த முடியாது. போனது போட்டு இந்த நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை பயன்படுத்தி வெண்பாவோட மனசை மாத்தி இதுக்கு மேல வெண்பாவுக்கு நானும் எனக்கு வெண்பாவும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழணுமே தவிர அதை விட்டுட்டு வேற யாரையும் குறுக்களை சேர்த்தவே கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்காரு நம்ம விஜய். ஆனா நீ என்னதான் தலை கீழே தண்ணி குடிச்சாலும் அந்த ரஞ்சிதா உன் மனசை மாத்தி கல்யாணம் பண்றது கன்ஃபார்ம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லதான் முடியும். ஆனா அவர் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கவே மாட்டாரு. என்னைக்கு இருந்தாலும் அந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணி வெண்பாவை கஷ்டப்படுத்த பாக்குறது தான் அவனுடைய குரு ஆசையா என்னவோ தெரியல. அது வரையும் நடக்க போறதில்ல. அது நடக்கிற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.